மேலை நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீமா வாழ்றான், கொஞ்சம் பேரா இருந்தாலும். நம்ம நாட்டில் உள்ள என்ன பண்றான், பிற மதத்தில் இருக்கிற பூரா அப்படி காப்பி. ஒன்னாவது ஒரிஜினல் கிடையாதுங்க. நம்மள்ட்ட இருக்கிறதுல 90% எல்லாம் காப்பி. அவன் புரோகிதம்னா இவனும் புரோகிதம், அவன் தேருன்னா இவன் சந்தன கூடு, அவன் பாலாபிஷேகம்னா இவன் சந்தன அபிஷேகம், அவன் தவசம் பண்ணான்னு சொன்னா இவன் 40ஆம் பாத்தியா ஓதுவான், வருஷ பாத்தியா ஓதுவான். எல்லாம் அங்கிருந்து உள்ளது, ஒண்ணு கூட ஒரிஜினல் கிடையாது. அப்ப அவன் முறிது, அவன் தீட்சை கொடுப்பான், அவன் தீட்சை கொடுத்தா இவர் முறிது கொடுப்பாரு. அப்ப எப்படி இவன் வருவான், ஒருத்தன் இஸ்லாத்தை பாக்குறான், இந்து மதத்தை பாக்குறான், ரெண்டு ஒரே மதத்தான் இருக்கு அவனுக்கு, கிறிஸ்தவ மதத்தை பாக்குறான், எல்லாம் ஒண்ணுதான்டா. இவங்க நிக்க வச்சு வணங்குறாங்க, இவங்க படுக்கப்பட்டு கும்பிடுறாங்க, எல்லாம் ஒண்ணுதான். இவன் தர்கா வணங்குறத பாக்குறான், தர்காவில் நம்ம படுக்கையா விட்டு வச்சுக்கிறோம், அவன் நிப்பாட்டி உட்கார வச்சிருக்கிறான், ரெண்டையும் பாக்குறான். என்ன செய்யறான், என்ன பெரிய வித்தியாசம், நீங்க படுக்க வச்சிருக்க நிக்க வச்சிருக்காரு, இவ்வளவுதானே வித்தியாசம். போயா, அவர் பழனி ஆண்டவர்னா நீ நாவூர் ஆண்டவருங்கிற, என்ன வித்தியாசம் கண்டு நான் வர சொல்ற. நீ பியூர் இஸ்லாத்தை காட்டி இருந்துச்சுன்னா ஒரு மாசம் நீ காட்டு பார்ப்போம். இந்தா முஸ்லீம் நாடு டிக்ளேர் பண்ணிக்க, ஒரு மாதம் நீ உண்மை முஸ்லீமா வாழ்ந்து காட்டு. இஸ்லாம்டா இதுன்னு தனியா தெரியணும். இஸ்லாம்ங்கிறதுல புரோகிதம் கிடையாது, ஏமாத்துறது கிடையாது, மோசடி கிடையாது, அறிவுபூர்வமான மார்க்கம் அப்படிங்கிறது எல்லா வகையிலும் நீ காட்டினு சொன்னா அப்படி கூட்டம் சாரி சரியா வந்துட மாட்டாங்களா?